கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்க, தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன். இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதுக்காக உழைக்கிறது. அதுக்கு என்னெல்லாம் செய்வாங்க? முதல்ல தேவை பணம். அந்த பணத்தை பல வகையில் தேடுவாங்க. அது நல்ல வகையிலையும் தேடலாம், தீய வழியிலும் தேடலாம். ஏன்னா அவங்களோட குறிக்கோளே இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக உலகத்தில் நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன். அப்படி விதைக்கிறதுல கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாமிசத்தினால் அழிவை தான் என்ன செய்வான்? அறுப்பான். கடைசியில் உலக சிற்றின்பத்தில் விழுந்து உலக பிரகாரமாகவே வாழ்ந்து கடைசியில் கண்டிப்பாக அந்த மாதிரி அழிவு தான் கிடைக்கும். ஆவிக்கென்று விதைக்கிறவன் அப்படிங்கன்னா உலகத்தில் நமக்கு தேவையான அளவு வாழ்கிறதுக்கு தேவையான அளவு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு உள்ளத்தை ஃபுல்லாக, அதாவது மனசை ஃபுல்லாக கடவுளுக்கு ஒப்படைச்சி வாழ்கிறது தான் ஆவிக்கென்று விதைக்கிறவன். அப்படி விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அவனுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னா நித்திய ஜீவன். ஃபுல் அண்ட் ஃபுல் மாம்சத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? விதைக்கக்கூடாது. நம்ம கடவுளுக்காண்டி ஆவிக்காக விதைத்து அந்த நித்திய ஜீவனை நம்ம அடைகிறது தான் நம்மளுடைய முழு நோக்கமாக இருக்க வேண்டும்.